தமிழ் குர்ஆன். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்தி கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றேன். குறிப்பு: பள்ளிவாசல்களில் அடிக்கடி அல்லாஹ் சொல்கிறாங்களே, அப்படி ஏன் சொல்கிறாங்க? அதன் அர்த்தம் என்ன? அவ்வாறு பள்ளிவாசல்களில் இருந்து வரும் அழைப்பிற்கு பெயர் பாங்கு என்பதாகும். அரபி மொழியில் அதான் எனப்படும். பாங்கு என்பது அழைப்பு அல்லது அறிவிப்பு. நோக்கம்: இஸ்லாமியர்களின் 5 வேளை தொழுகைக்காக, அதாவது இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல்களில் இருந்து கூறப்படும் அறிவிப்பாகும். நேரம்: ஒரு நாளில் 5 முறை, அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் சற்று முன் பாங்கு கூறப்படும். அர்த்தம்: அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலில்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என சாட்சி கூறுகிறேன். ஹையால் அல் சலா, தொழுகையின் பக்கம் விரையுங்கள். ஹையால் அல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரையுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அரபி மொழியில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு தமிழ் மொழியில் இறைவன் என்று அர்த்தம். வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் வருகிறது.